தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை புரியும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் ஆர் சித்ராங்கதன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெகதீப் தன்கர் ராஜினாமா ஏன் முதல் நாள் அவையை நடத்தினாரு, என்ன சொல்றாங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும்? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? உங்களுடைய டெல்லி சோர்ஸ் என்ன சொல்றாங்க? கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாகவே ஜெகதீப் தன்கருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்து போல. ஏன்? பல்வேறு காரணங்கள். அவர் ராஜினாமா பண்ற மூடுக்கு போன மாசமே வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம். 4 மணிக்கு மோடிட்டேன்னு ஃபோன் வருது. இது டெல்லியில் கிடைச்ச தகவல். மிஸ்டர் தன்கர் நீங்களா விலகுறீங்களா, நாங்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தா அது பாஜகவுக்கு அவமானமாச்சு. அவமானம். பாஜகவே தன்கர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வரதுக்கு தயாரா இருந்தது. மோடி கேட்டாரா, தங்கர்ஜி உங்களுக்கு தேவையில்லாத மேட்டர்லாம் எதுக்கு பேசுறீங்க? ஏதோ நீங்க பாட்டுக்கு ராஜ்யசபா நடத்திட்டு போங்க, போயிட்டு போங்க, ஏன் இதெல்லாம் நீங்க பேசுறீங்க கேட்டது ஐ எம் மை ஓன் ரைட்ஸ் தான். இது மோடிக்கு பிடிக்காது. மோடிக்கு பிடிக்கல. மோடி எதிர்க்கிறதுக்கு யாராவது இந்தியாவில் இருக்காங்களா, பிறந்து வருவாங்களா? மோடிக்கும் அமித்ஷாக்கும் அன்னிலேருந்தே 2 பேருக்கும் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப என்ன நினைச்சிட்டாங்க, தங்கர் காங்கிரஸோட ஆளு. பாஜக என்ன நினைக்குது, பீகாரை சேர்ந்த ஒருவரை துணை ஜனாதிபதியாக நியமித்தால் அடுத்த தேர்தலில் பீகார்ல ஜெயிக்க முடியும்னு கணக்கு பண்ணுது. பீகாரை சேர்ந்த ஒருவரை துணை ஜனாதிபதி ஆகலாம் சார். நிதிஷ்குமாரா இருப்பாராங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. துணை ஜனாதிபதி போடுவதற்கு RSS ஓட அப்ரூவல் தேவை. இந்த விஷயத்துல நிதிஷ்குமார் மேட்டல் RSS ஓகே சொன்னதுக்கு காரணமே ஒரே ஒரு காரணம், பீகார் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு. 2 நாள் பயணம். எடப்பாடி மோடி வர நாள் அன்னைக்கு புதுக்கோட்டை அதே போல காரைக்குடி போன்ற இடங்கள்ல அந்த மக்கள் பயணம் வச்சிருந்தாரு. அதை கொஞ்சம் டேட்டை போஸ்ட்போன் பண்ணிருக்காரு. அப்படின்னா என்ன சார், எடப்பாடி மோடி சந்திப்பு நடக்க வாய்ப்பு இருக்கா? பிரதமரோட சுற்றுப்பயண விவரங்கள் ஒன்றும் ஃபுல்லா வரல. ஆமா வரல. ஆனா எடப்பாடியை சந்திக்கிறாருங்கிற மேட்டர் டெல்லியில இருந்து கசி ஆரம்பிச்சு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். இந்த வாரம் மிக முக்கியமான பிரேக்கிங் சார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ராஜினாமா பண்ணியிருக்காரு. டெல்லியுடைய மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் அதுவாக தான் இருந்திருக்கு. அடுத்த குடியரசுத் தலைவர் யாருங்கிற ஒரு போட்டி தேர்வு ஒரு மிகப்பெரிய அளவில் நடக்க போவதாக தகவல். ஜெகதீப் தன்கர் ராஜினாமா ஏன் முதல் நாள் அவையை நடத்தினாரு, அன்னைக்கு எதிர்கட்சிகள் கொடுத்த நோட்டீஸை அலோவ் பண்ணி வாங்கினாரு. அதுதான் ராஜினாமாவுக்கு காரணமா? ஏன் ராஜினாமா நடந்தது, இதுக்கு என்ன காரணம்? மோடி கூட சம்பிரதாயத்துக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன சொல்றாங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும்? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? உங்களுடைய டெல்லி சோர்ஸ் என்ன சொல்றாங்க? கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாகவே ஜெகதீப் தன்கருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்து போல. ஏன்? பல்வேறு காரணங்கள். அவர் ராஜினாமா பண்ற மூடுக்கு போன மாசமே வந்துட்டாருன்னு கேள்விப்படுறோம். இதுக்கு முன்னாடி உதவி ஜனாதிபதிகள் ராஜினாமா பண்ணியிருக்காங்களான்னா பண்ணியிருக்காங்க. ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு துணை ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன், SD சர்மா இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. பதவி முடிஞ்சு போன வெங்கையா நாயுடு போனவங்களாம் இருந்திருக்காங்க. ஆமா, ஹமீத் அன்சாரிலாம் இருந்திருக்காங்க. ஸோ துணை ஜனாதிபதி பதவி ராஜினாமா என்பது எனக்கு தெரிஞ்சு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஏற்படும் முதல் நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஜனாதிபதிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது துணை ஜனாதிபதி. ஆமா, கான்ஸ்டியூஷன் பிரகாரம் 3வது தான் பிரதமர். இப்போ லோக்சபால ஜனாதிபதி பேச வரும்போது பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி வழி நடத்தி போறது லோக்சபா ஸ்பீக்கரும் துணை ஜனாதிபதி தான். பிரதமர் பின்னாடி தான் வருவார். இதற்கு என்ன காரணம்னா, மோடி தங்கர் மேல பெரிய மரியாதை வச்சிருந்தார். வெஸ்ட் பெங்கால் கவர்னரா இருந்த தங்கரை துணை ஜனாதிபதி ஆக்கினதே மோடி தான். மம்தாவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் பண்ணாரு. அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர், பாதி பேருக்கு தெரியாது. தன்கர் இஸ் லீடிங் அட்வொகேட். ஸோ அவன் சட்ட நுணுக்கங்களை தெரிஞ்சதுனால மம்தா கண்ணில் விரல விட்டு ஆட்டுற அளவுக்கு அந்த அம்மா ஆடி வச்சு அந்த அம்மா அப்படியே சரணாகதி லெவலில் வந்துடுது. அதற்கு கொடுத்த பரிசு தான் துணை ஜனாதிபதி பதவி. பிரதமர்கிட்ட போய் சொல்லிச்சான் மம்தா பானர்ஜி, தயவுசெய்து இவர் எடுக்க மாட்டீங்களா, என்னை போட்டு உயிரெடுக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு நீங்கள் சொன்ன மாதிரி துணை ஜனாதிபதி. ஆனால் கடந்த ஒரு 3-4 மாதங்களாக என்ன நடக்கிறதுன்னா,
குறிப்பாக ஒரு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு பீகார் தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. ஆமா, அங்க வந்து நிதிஷ்குமாரும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து போட்டி போடுறாங்க. இந்தி கூட்டணி, தேஜஸ்வி யாதவ், இதெல்லாம் ஒரு தனியாக ஒரு குரூப்பா இருக்கு. நிதிஷ்குமாருக்கு இந்த தடவை முதலமைச்சர் வேட்பாளர் கொடுக்க போறது இல்ல, எம்எல்ஏ பதவியும் கொடுக்க போறது இல்ல. ஏன் கொடுக்க போறது இல்ல சார்? அவர் முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னா பாஜகவுக்கு கொடுக்குற ஆதரவை வந்து வாபஸ் வாங்கிடுவாரு. வர இந்த தடவை பாஜக சேர்ந்த ஒருவர் பீகாரின் முதலமைச்சராக வரணுங்கிறது ஆர்எஸ்எஸ் எண்ணம். ஆர்எஸ்எஸ் எண்ணம். பாஜக வந்து காம்ப்ரமைஸ் பண்ண தயாரா இருக்கு. ஓகே, மகாராஷ்டிரா மாதிரி, பீகார் மாதிரி, சந்திரபாபு நாயுடு மாதிரி யார் வந்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் வர வேண்டாம், மீதி யார் வந்தாலும் பரவாயில்லைங்கிறது பாஜகவோட ஸ்டாண்டு. இல்லை பாஜக தான் வரணும், ஆர்எஸ்எஸ் தான் வரணுங்கிறது ஆர்எஸ்எஸோட ஸ்டாண்டு. இவங்க போய் நிதிஷ்குமார்கிட்ட பேசி பார்த்துருக்காங்க. சரி, நிதிஷ்குமார் சொன்னாதான் எனக்கு இந்தியாவோட ஜனாதிபதி ஆக்குங்க, நான் விட்டுறேன், எனக்கு இதோட பெரிய போஸ்ட் தான் வேணும். பிரைம் மினிஸ்டர் கேட்க முடியாது அவரால். கேபினட், யூனியன் கேபினட் மினிஸ்டர் வந்து பெரிய போஸ்ட் கிடையாது. அது இல்லாமல் யூனியன் கேபினட் மினிஸ்டராக நிதிஷ்குமார் இருந்திருக்கார். ஜனாதிபதி பதவி கொடுக்கலாம், 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னா உடனடியாக கொடுங்க. அதுக்கு பிஜேபி சொல்ல என்னங்க விளையாடுறீங்க, ஜனாதிபதி வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்களை உட்கார வழக்கு, இது இந்தியாவா, சுதந்திர நாடா, ஜனநாயக நாடா, டிக்டேட்டர்ஷிப்பா? நீங்கள் கேட்குறது நியாயம் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. நாளைக்கு காத்தால திரௌபதி முர்மு தூக்கிட்டு உங்களை உட்கார வைக்கிறதுக்கு என்ன சீட்டு கட்டமான்னு கேட்டாங்க. அப்போ துணை ஜனாதிபதியாவது கொடுங்க சார் அப்படின்னு லெவலுக்கு வந்திருக்காரு. சார், எனக்கு எந்த அளவுக்கு இது வந்து பாசிபிள் எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியா தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் பிரதமரே தீர்மானிக்கிற இடத்துல வந்து நிதிஷ்குமார் இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு டம்மி போஸ்ட், ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி வந்து ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி பதவி என்பது, அதுல போய் அவர் வந்து உட்காந்து என்ன பண்ண முடியும் நிதிஷ்குமாரால? நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டரா இருந்து சாதிச்சிட்டார், மத்திய அமைச்சராக இருந்து சாதிச்சிட்டார். அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அவர் லைஃப்ல? பிரதமர், துணை பிரதமர், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்து துணை ஜனாதிபதி. அரசியல்வாதிக்கு என்னைக்குமே ரெட் லைட் போட்ட கார் வேணும், செக்யூரிட்டி வேணும், புரோட்டோகால் வேணும், Z+ செக்யூரிட்டி வேணும். இதெல்லாம் சாதாரணம். ஆனால் அதே நேரத்தில் பாஜக அவரை கன்வின்ஸ் பண்ணி வச்சது காரணமே, பீகார் முதலமைச்சர் தேர்தலில் போட்டி போட மாட்டோம், ஆனால் பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்போம், பீகாரில் பாஜக முதல்வராக ஒருத்தரை உட்கார வைப்போம் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்கு நிதிஷ்குமார். எப்படி நிதிஷ் விட்டு கொடுப்பாரு? நிதிஷ் விட்டு கொடுக்கலன்னா பாஜக அவரை விட்டு கொடுத்துரும், அவ்வளவுதான். ஏன்னா பாஜக அப்படின்னா 12 எம்பிக்கள் ஆதரவு நிதிஷ் 12 எம்பிக்கள் ஆல்டர்னேட் பிளான் ரெடியா வச்சிருக்கு பாஜக. எதிர்கட்சியிலேருந்து 12 எம்பிக்கள் வரதுக்கு தயாரா இருக்காங்க. அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் பண்றாங்க. பாஜக வந்து கத்துக்குட்டி கட்சி இல்லை, அவங்க ஒரு மூவ் எடுக்கிறாங்க அப்படின்னா. இப்போ வந்து பாஜக நாளைக்கு சந்திரபாபு நாயுடு வெளியில போனார்னா ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும், நாளைக்கு நிதிஷ்குமார் வெளியில போனாலும் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும். அதுக்கு உண்டான பிளான் பி, நான் எப்பவும் சொன்ன மாதிரி மோடி வந்து பிளான் ஏ மட்டும் இல்லை, பிளான் பி, சி, டி எல்லாம் கூட வச்சிருப்பார் அவர் அந்த மாதிரி ஒரு திங்கர். அதனால அதே நேரத்தில் நிதிஷ்குமார் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த செய்தி ஜெகதீப் தங்கர் காதில் விழுந்து 1 மாதம் 1.5 மாதம் ஆச்சு. நம்ம பதவிக்கே வெட்டு வைக்கிறாங்களா இவங்க அப்படின்னு ஒன்று. அது இல்லாமல் நான் ஒரு 6 மாதமா 2 பேருக்கு உறவு சரியில்லைன்னு சொன்னேன். யாருக்கும்? மோடிக்கும் தன்கருக்கும், மத்திய அரசாங்கத்துக்கும் தன்கருக்கும். ஓகே, மோடின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டாம், மத்திய அரசாங்கத்துக்கும் தன்கருக்கும். முதல் பிரச்சனை என்னன்னா, வெளிநாடுகள் வெங்கையா நாயுடு 5 வருடங்களில் ஒரு 13, 14, 15 தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஹமீத் அன்சாரி 10 வருஷத்துல 38 தடவை 40 தடவை வெளிநாட்டு போயிட்டு வந்திருக்காரு. இவரு தன்கர் 3 வருஷத்துல 4 வெளிநாடு தான் போயிட்டு வந்திருக்காரு. அது ஒரு ஈரான் அதிபரோட மரணத்துக்கு கும்பல்ல கோயந்தாவா போயிட்டு வந்திருக்காரு. ஜேடி வான்ஸ் இந்தியாவுக்கு வந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வந்தார் 2 மாசத்துக்கு முன்னாடி. அந்த பஹல்காம் அட்டாக் நடந்த போது தான் ஜேடி வான்ஸ் வந்து இங்க இருந்தார். அப்போ அவரோட ஒய்ஃப் வந்து இந்தியன். அந்த ஜேடி வான்ஸ் அமெரிக்க துணை ஜனாதிபதி. ஆனா ஒண்ணுங்க, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் புரோட்டோகால் டிஃபரன்ஸ் நிறைய உண்டு. ஏன்னா அந்த ஊர்ல பிரதமர்ன்றது கிடையாது,
அதிபர். அமெரிக்கால அதிபர் தான். அப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலண்ட் பாத்தீங்கன்னா திரௌபதி மர்மு தான். ஆனா திரௌபதி மர்மு இந்தியால வந்து ஒரு செலிபிரிட்டி போஸ்ட் தான். அமெரிக்க ஜனாதிபதிக்கு நிகரா பதவியில பாத்தீங்கன்னா இந்திய ஜனாதிபதி. ஆனா கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ் டாக்ஸ் எல்லாம் பண்றத பிரதமர் பண்ணுவார். ஆமா. ஏன்னா அந்த ப்ரோட்டோகால் ஈக்குவல் வந்துடும். சரி, என்னதான் நீங்க பிரதமர் தான் கூட துணை ஜனாதிபதிக்கு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? அவரை கூப்பிடவே இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஜெய்ப்பூர் போயிட்டார் தங்கர். அப்பல இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா தங்கர் கொஞ்சம் ஓப்பனா பேசக்கூடியவர். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக இந்திய நீதித்துறையை மிக கடுமையாக தாக்கிட்டு வர. ஆமா. அதுக்கு ஏராளமான அவருக்கு ஒரு ஆதரவு பெருகிட்டு வருது. ஏன்னா நீதித்துறையை இந்தியாவில் கொஸ்டின் பண்ற அரசியல்வாதி முதுகெலும்பு உள்ள யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. இந்தியாவில் நீதித்துறையை கொஸ்டின் பண்றதுக்கு எந்த அரசியல்வாதிக்கும் தைரியம் கிடையாது. தைரியமா பண்ணக்கூடிய ஒரே கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருக்கார் அவர். ஆமா. அதனால தைரியமா விமர்சனம் பண்ணார். இப்ப இந்த வர்மான்னு ஒருத்தர் வீட்டுல பணத்தை எடுத்தாங்க. ஆமா. அவர் மேல யஷ்வந்த் வர்மா அவர் இம்பீச்மெண்ட் மோஷன். அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை லோக்சபா ராஜ்யசபா சேர்ந்து தான் எடுக்கணும். ஆமா. ராஜ்யசபால அப்ளிகேஷன் கொடுத்தோன்னா அக்செப்ட் பண்ணிட்டார். அதுவும் அப்போசிஷன் பார்ட்டி மெம்பர்ஸ் கொடுத்ததா அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ராஜ்யசபா மெம்பர்ஸ் அப்போசிஷனா இல்லையாங்கிறது போக வேண்டிய அவசியம் இல்லை. மோடி சொன்னா லோக்சபால வந்து நாங்க பண்ணி பேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ராஜ்யசபால நீங்க பண்ணீங்கன்னா அப்ப என்ன போட்டோ போட்டி நடக்குதா இங்கன்னு கேட்டோம். உங்களுக்கு எங்களுக்கு போட்டோ போட்டி ராஜ்யசபா. ஏன்னா இதன் மூலமாக 3 உறுப்பினர்களை விசாரணை குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கும் தகுதியை தன்கர் பெற்று விடுகிறார். 3 ராஜ்யசபா உறுப்பினர். எப்படி லோக்சபால 3 பேரை 3 எம்பிஸ் லோக்சபா எம்பிஸை வச்சு விசாரணை குழுவை நடத்துவார்களோ, ராஜ்யசபாவும் 3 எம்பியை வச்சு விசாரணை குழுவை நடத்தும். அதுல மல்லிகார்ஜுன கார்கே ராகுல்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு பயம். ராகுல் இல்லை, மல்லிகார்ஜுன கார்கே அப்புறம் மற்ற கேசி வேணுகோபால் அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு ராகுல் காந்தி லோக்சபால இருக்காரு. அவர் இல்லை. அந்த ஒரு கவலை வந்து அவர் சொன்னாரா என்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஒத்துட்டேன். எனக்கு கிராஸ் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லோக்சபா தனி ராஜ்யசபா தனி. எப்படி போறது பாருங்க அவரோட வியூ. ஓகே. சோ இது மோடி அமித்ஷாக்கு பிடிக்காது. ஏன்னா நம்மள மீறி விளையாண்டாரு. லோக்சபா ஸ்பீக்கருக்கு ஈக்குவலண்டான பதவி ராஜ்யசபா ஸ்பீக்கர் அதை விட அதிகம்ன்றாராம். ஆமா நிச்சயமா. ஏன்னா ஒரு துணை ஜனாதிபதி இல்ல. அப்படிதான் சொன்னார். ஓகே. மோடிக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா நீங்க ஓம் பிர்லாவை கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. நான் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, என்ன நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஏன் வாங்கின, ஏன் மோஷனை வாங்கின, ஏன் நீங்க கையெழுத்து வாங்கினீங்க, ஏன் அக்செப்ட் பண்ணீங்கன்னு கேட்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. ஓகே அப்படின்னு சொன்னது. முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாள்ல 10 மணிக்கு வந்து நல்லா வழக்கம் போல பேசியிருக்கார். அன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே பர்த்டே, அவர் கிரீட் பண்ணியிருக்கார். அதுவே அரசாங்கத்துக்கு கோவத்தை கிளப்பியிருக்கு. ஓகே. 3 மணி வரைக்கும் 3 மணிக்கு அலுவல் கூட்டம் நடந்திருக்கு, பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங். அதுல கிரண் ரிஜிஜுவும் நட்டாவும் ஆப்சென்ட். அங்கேயே சிக்னல் ஆச்சா. ஏன்னா கிரண் ரிஜிஜு வந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர், அவர் கலந்துருக்கணும், நிச்சயமா கலந்துருக்கணும். ஏன்னா உதவி ஜனாதிபதி கூப்பிடுறாரு, துணை ஜனாதிபதிங்கிறது இல்லாம ராஜ்யசபாவின் தலைவர்ன்ற முறையில கூப்பிடும்போது போயாகணும். ஆமா. 2 யூனியன் மினிஸ்டர்ஸ் ஆப்சென்ட். அதுவே தெரிஞ்சு போச்சு. 4 மணிக்கு மோடிட்டேன் போன் வந்து, இது டெல்லியில கிடைச்ச தகவல், நீங்க ஒட்டு கேட்டீங்களா என்ன கேட்டா எனக்கு தெரியாது, இப்ப சொல்லிட்டேன். மிஸ்டர் தன்கர் நீங்களா விலகுறீங்களா, நாங்க இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தா அது பாஜகவுக்கு அவமானமாச்சு. அவமானம். பாஜகவே தன்கர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வரதுக்கு தயாரா இருந்தது. ஓகே. அன்றைக்கு சாயங்காலம் வரைக்கும், முந்தானது ஈவினிங் வரைக்கும், 4 மணி வரைக்கும். ஓகே. நீங்களே போறீங்களா, நாங்க இம்பீச்மெண்ட் பண்ணி கொண்டு வரட்டுமா, உங்களுக்கு எதிர்கட்சி சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படி சார் எதிர்கட்சி சப்போர்ட்? அதுதான் வேடிக்கை. தன்கருக்கு எதிரே ஆளும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். ஆமா. எஸ், இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ராஜ்யசபா ஸ்பீக்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்தது காங்கிரஸ். இப்ப பிஜேபி என்ன சொல்லுது, அந்த தீர்மானத்துக்கு அப்புறம் எதிர்கட்சியோட ரொம்ப இணக்கமா போயிட்டாரு. மல்லிகார்ஜுன கார்கேக்கு பகல்காம் தாக்குதலை பத்தி பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு யாரு இவருன்னு கேக்குது மோடி அரசு.
அவருக்கு ரைட்ஸ் இருக்குல்ல, அவரு அப்பர் ஹவுஸ் Upper house. பட் மத்திய அரசாங்கத்தோட கொள்கைக்கு இணக்கமா போறதுதான் உங்களை உட்கார வச்சிருக்காங்க. நீங்க அகைன்ஸ்டா போறதுக்கு மல்லிகார்ஜுன இப்ப என்ன பேச வேண்டிய அவசியம்? அந்த மோஷன் வரும்போது பேசினா போறாதா உங்களுக்கு? முன்னாடியே உட்கார வச்சு பேச வைக்கிறீங்க. அப்ப நீங்க மத்திய அரசாங்கம் அகைன்ஸ்டா போக தொடங்கிட்டீங்க அப்படின்னு ஒரு சிக்னல் வருதா? ரெண்டாவது, இவர் ஜுடிஷியரியை எதிர்த்து பேசினது இந்தியாவில் பாராட்டப்பட்டது. ஆமா, கவர்மெண்ட்டுக்கே. ஏன்னா யாருமே செய்யாத ஒரு மேட்டர், பயந்து கிடந்தாங்க. ஜுடிஷியரினா சுப்ரீம் கோர்ட்னா பயம், ஹைகோர்ட்னா பயம். அந்த பயத்தை போக்கி அரசியல்வாதிகளையும் மக்களையும் ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால ஜுடிஷியரி பர்டிகுலர் இந்த வர்மா மேட்டர் எப்படி தாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். கடைசி நாள் அன்னைக்கு கண்ணா சொல்லிட்டு போனாராம் பிரைம் மினிஸ்டர்கிட்ட, இந்தியாவில் நடப்பது நல்லதாக இல்லை. ஜெகதீப் தங்கர் ஒரு மோசமான ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்தி விட்டார். சஞ்சீவ் கண்ணா பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு போயிட்டாராம், இந்தியாவில் மோசமான நடவடிக்கை ஏற்பாடு பண்றீங்க. மக்களுக்கு நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னா அந்த நாடு ஜனநாயகம் செத்து போச்சுன்னு அர்த்தம். இந்த ஒரு இன்சிடென்ட்னால எல்லா நீதிபதிகளுக்கும் அவமானம், எல்லா நீதிபதிகளுக்கும் தனக்குனிவு. இல்லைன்னு சொல்லலை, ஆனா எல்லா நீதிபதியுமே லஞ்சம் வாங்கினாங்க. நீங்க பேசுறது தப்பு. நீங்க போற போக்கு அப்படிதான் இருக்கு. இல்ல, அதுவும் இல்லாம தங்கர் அப்பர் ஜுடிஷியரி ரொம்ப காட்டமான விமர்சனங்களால சுப்ரீம் கோர்ட் ரொம்ப பேசிட்டாருங்க. அவரு நீங்க எப்படி எங்களுக்கு டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்த கவர்னர் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது தமிழ்நாடு ஸ்டாலின் போட்டார். அது மோடி கேட்டாரா, தங்கர்ஜி உங்களுக்கு தேவையில்லாத மேட்டர்லாம் எதுக்கு பேசுறீங்க? ஏதோ நீங்க பாட்டுக்கு ராஜ்யசபா நடத்திட்டு போங்க, போயிட்டு போங்க, ஏன் இதெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னு கேட்டது ஐ எம் மை ஓன் ரைட்ஸ் தான். இது மோடிக்கு பிடிக்காது. மோடிக்கு பிடிக்கல. மோடி எதிர்க்கிறதுக்கு யாராவது இந்தியாவில் இருக்காங்களா, பிறந்து வருவாங்களா? மோடிக்கும் அமித்ஷாக்கும் அன்னிலேருந்தே 2 பேருக்கும் ப்ராப்ளம் ஆகுது. ஓகே, அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப என்ன நினைச்சிட்டாங்க, தங்கர் காங்கிரஸோட ஆளு. எப்படி சார் அப்படி நினைச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒரு ரூமர் மோதிக்கு அதுக்கு போச்சான். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தங்கர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டி போட போறாருன்னு. இதெல்லாம் டெல்லியில் நடந்த சமாச்சாரங்கள், டெல்லியில் நடந்த அரங்கேறிய சமாச்சாரங்கள். மோடியிடம் சொல்லப்பட்டது அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தங்கர் காங்கிரஸ் எதிர்கட்சி வேட்பாளர் எதிர்கட்சி வேட்பாளராக போட்டி போட போறாரு. அவருக்கு ஜனாதிபதி ஆசை வந்துட்டு நீங்க கொடுக்க போறது இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு கிளப்பி விட்டாங்க. ஸோ மோடி கூப்பிட்டு நீங்க ராஜினாமா பண்றீங்களா இல்லையான்னு கேட்டதுக்கு அப்புறம் தன்கர் வழி இல்லை, ஜனாதிபதியை அப்பாயின்மெண்ட் இல்லாம சந்திக்கிறது ஜனாதிபதியை இந்திய வரலாற்றில் யாருமே கிடையாது. நீ ஒரு மந்திரி ஒரு கவுன்சிலர் கூட அப்பாயின்மெண்ட்லாம் பார்க்க முடியாது. ஜனாதிபதி உதவி துணை ஜனாதிபதியோட பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும். ஆனால் இவர் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் செக்ரட்டரி வழியாக சொல்லிட்டு உள்ளே போய் அந்த அம்மாட்ட ராஜினாமா கொடுத்துட்டு ட்விட்டரில் போட்டு போயிட்டார். இது எதை காட்டுறதுன்னா, ஒரு வகையில் பாஜகவின் ஆசை உண்மையாகவே நிறைவேறிச்சுன்னா நிதிஷ்குமார் அடுத்த துணை ஜனாதிபதியாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நிதிஷ்குமாருக்கு வயசாயிடுச்சு, ஹெல்த் ரீசன், சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார், லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டர் வேற. இதுக்கப்புறமும் அவர் மறுபடியும் சீஃப் மினிஸ்டராக தொடரணுமா, இல்லை ஒரு நல்ல துணை ஜனாதிபதி வாங்கிட்டு கொஞ்சம் நல்ல புரோட்டோகால் பிரகாரம் எடுத்துட்டு அப்படி கொஞ்சம் ஸ்மூத்தாக ராஜ்யசபா நடத்திட்டு போகலாம். அரசியல்வாதியோட மனநிலையை உங்களால் என்னால் கணிக்க முடியாது. வெங்கையா நாயுடு துணை ஜனாதிபதி ஆவான்னு யாரோ எதிர்பார்த்தாங்களா? பீக்கில் இருந்தார், அவர் மினிஸ்டராக இருந்தார். ஆமாம், யூனியன் மினிஸ்டராக இருந்தார். ஒரே நாளில் துணை ஜனாதிபதி ஆகி இப்போ டம்மியாக்கி உட்கார வச்சுட்டாங்க. ஒரே காரணம், மோடி எதிர்த்தார். அவர் மோடி எதிர்த்து அரசியல் பண்ணதுனால அவர் எலிவேட் கொடுக்குற மாதிரி பண்ணி 5 வருஷம் துணை ஜனாதிபதி ஆனோடனே ஓரம் கட்டி மூல உட்கார வச்சுட்டாங்க. இனிமேல் அவரால் அரசியல் பண்ண முடியாது. என்ன சார் அப்படி மோடி எதிர்த்தார்? வெங்கையா நாயுடு எதிர்த்தார். சில விஷயங்கள் 2 பேரும் கருத்து வேறுபாடு வந்தது. ஓகே, அந்த கருத்து வேறுபாடுனால அது வெளியில காமிச்சிக்காம அவர் தான் அடுத்த துணை ஜனாதிபதியின் ஆர்எஸ்எஸ்ஸே கேட்காம அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆர்எஸ்எஸ் அப்போஸ் பண்ண முடியலன்னு வெங்கையா நாயுடு ஆர்எஸ்எஸ் மேன். ஆனா மோடி ஹேட் சம் அதர் பிளான். இவர் ஒழிக்கணும்னா அரசியல் ஓய்வு கொடுக்கணும். அதுக்கு துணை ஜனாதிபதி 5 வருஷம் அரசியல் ஓய்வு, அப்புறம் பர்மனன்ட் ஓய்வு அப்படின்னு.
ஸோ இது மோடிக்கும் தன்கருக்கும் மனசாபமாக இருந்தால் கண்டிப்பாக மனசாபம். ஓகே. 2 பேருக்கும் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஸோ அதனால தான் சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போட்டிருக்காரு. அதனால தான் சம்பிரதாயத்துக்கு விஷயம் ஆல் ஹெல்த்னு போட்டிருக்காரு. தங்கர் மோடியை சந்தித்து விடை பெற்றார்னா நம்ம பேசுறது எல்லாமே பொய்ன்னு வச்சுக்கலாம். இல்ல புரோட்டோகால் பிரகாரம் மோடி அத்வானி வீட்டுக்கே போறார், முரளி மனோஜர் வீட்டுக்கு போறார், வாஜ்பாய் வீட்டுக்கு போனார், மன்மோகன் சிங் வீட்டுக்கு போனார். தன்கரை போய் பார்த்துருந்தாருன்னா அப்போ நம்ம சொல்லிருக்கலாம் அவர் தான் ரிட்டர்னுக்கு கிளம்பிட்டார். அப்புறம் இந்த மரிஷியஸ் இங்கே போறார், தமிழ்நாட்டுக்கு வர்றார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இது பதவி விலகல் என்பது கட்டாயமாக நிர்பந்திக்கப்பட்டு அவர் பதவி விலகி அந்த இடத்துல நிதிஷ்குமார் உட்கார வைக்கிறார். ஏன் நிதிஷ்குமார் அவசரப்படுறார், 2 வருஷம் வெயிட் பண்ண தயாராக இல்லை. அப்புறம் அவர் கை கழுவிடுவாங்க தெரியும். அவருக்கு ஜனாதிபதி கொடுத்தா கொடு, இல்லை உங்களுக்கு அவசரம் போனால் போட்ட துணை ஜனாதிபதி ஒத்துக்கிறான்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ண முடியல? ஏன்னா அவரோட தேவை. இப்போது நிதிஷ்குமார் துணை ஜனாதிபதியாக போகிறதுனால பீகாரில் அரசாங்கத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மத்திய அரசாங்கத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எம்பிக்கள் ஆதரவு தொடரும். ஒரு எலிவேஷன் மாதிரி பில்டப் கொடுத்துட்டாங்க. பாஜக என்ன நினைக்குது, பீகாரை சேர்ந்த ஒருவரை துணை ஜனாதிபதியாக நியமித்தால் அடுத்த தேர்தலில் பீகாரில் ஜெயிக்க முடியும்னு கணக்கு பண்ணுது. பீகாரை சேர்ந்த ஒருவர் துணை ஜனாதிபதி ஆகலாம் சார். நிதிஷ்குமாரா இருப்பாராங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. வேற யாரா கூட வரலாம். நிதிஷ்குமார் துணை ஜனாதிபதி ஆவாரா, அவர் அந்த சிஎம் ஆஸ்பிரேஷனை விட்டுட்டு அவர் வருவாராங்கிறது. சிஎம் இருந்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங்லாம் துணை ஜனாதிபதி வரமாட்டார். அவருக்கு இன்னும் ஆக்டிவாக இருக்கார். அவர் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் ட்ரை பண்ணும்போது அவருக்கு துணை ஜனாதிபதி போட்டி என்ன நடக்கும்? துணை ஜனாதிபதி போடுவதற்கு ஆர்எஸ்எஸோட அப்ரூவல் தேவை. ஓகே. ஆர்எஸ்எஸ் ஒப்புதல் இல்லாம துணை ஜனாதிபதி போட முடியாது. இந்த விஷயத்துல நிதிஷ்குமார் மேட்டல் ஆர்எஸ்எஸ் ஓகே சொன்னதுக்கு காரணமே ஒரே ஒரு காரணம், பீகார் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். பீகார் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்றது, கண்ணை மூடிக்கும், வேற வழி இல்லை நிதிஷ்குமார். ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதான், அடுத்த ஜனாதிபதியே ஒரு முழு நேர ஆர்எஸ்எஸ் ஊழியரா போடணும். ஆர்எஸ்எஸ் ஃபுல்லா திரௌபதி முர்முலாம் ஆர்எஸ்எஸோட சம்பந்தப்பட்டவர்கள், இந்து மத உணர்வாளர்கள், அனுதாபிகள், ராம்நாத் கோவிந்த்லாம். அப்படி இல்லை. ஏன்னா அடுத்த 29 தேர்தல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே. பாராளுமன்ற தேர்தல். அப்ப நம்ம ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உள்ள ஒருத்தர் ராஷ்டிரபதி பவன்ல உட்கார வச்சாதான் நமக்கு சௌரியமா இருக்கும்னு பிளான் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த ஜனாதிபதி முடிவு பண்ற இடத்துலயும் ஆர்எஸ்எஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஒரு சான்ஸை விட்டான்னா நிதிஷ்குமார் வேற வாய்ப்பே இல்லை, அடுத்த ஜனாதிபதியை வரவும் முடியாது. அதனால கொடுத்ததை வாங்கிட்டு துணை ஜனாதிபதியா போலான்னு பிளான் பண்ணி பண்றதுதான் அவரோட ஐடியா. பார்க்கலாம் சார். இன்னும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு. 2 நாள் பயணம். முதல் நாள் தூத்துக்குடி, 2வது நாள் அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரம். என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக எடப்பாடி மோடி வர நாள் அன்னைக்கு புதுக்கோட்டை அதே போல காரைக்குடி போன்ற இடங்கள்ல அந்த மக்கள் பயணம் வச்சிருந்தாரு. அதை கொஞ்சம் டேட்டை போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு. அப்படின்னா எடப்பாடி மோடியை சந்திக்க போறாருங்கிற மாதிரியான ஒரு தகவலாக தான் நாம புரிஞ்சுக்க முடியும். என்ன சார், எடப்பாடி மோடி சந்திப்பு நடக்க வாய்ப்பு இருக்கா? பிரதமரோட சுற்றுப்பயண விவரங்கள் இன்னும் ஃபுல்லா வரல. ஆமா, வரல. ஆனா எடப்பாடியை சந்திக்கிறாருங்கிற மேட்டர் டெல்லியில இருந்து கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்கு. ஏன்னா பிரதமர் கேட்டாராம், அன்வர் ராஜா யாரு தமிழ்நாட்டில், அவருக்கு என்ன பாப்புலாரிட்டின்னு கேட்டாங்களாம். ஏன்னா டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணார். இன்னும் 2-3 பேர் டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு எடப்பாடி என்ன பண்ணுங்கிறது பிரைம் மினிஸ்டர் ஐடியா வச்சிருக்காரு. ஏன்னா அன்வர் ராஜா போன எதிர்பார்த்தது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டிஎம்கேலையும் அவருக்கு இஸ்லாமிய சமுதாயம்னு ஒரு எம்எல்ஏ சீரை கொடுத்துருவாங்க. ஆனால் அதிமுகவில் மற்ற தலைவர்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? இப்போ வேலுமணி தெங்கமணிலாம் பாஜகவோட சப்போர்ட்டர், விஜயபாஸ்கர் தான் பாஜக சப்போர்ட்டர் தான். அவங்க இல்லாமல் வேறு யார் இருக்காங்கன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் சமாதானப்படுத்தி சரி பண்ணுறதுக்கும் இன்னும் உறவை பலப்படுத்துறதுக்கும் எடப்பாடியோட மீட்டிங் போட்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர். ஓகே. அண்ணாமலையோட தனி ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. ஓகே. அண்ணாமலை மீட்டிங்கில் அண்ணாமலை கூப்பிட்டு சொல்லப்பட்டதான், என்றைக்குமே நீங்கள் எங்கள் செல்ல பிள்ளை தான், உங்களை விட்டோன்னு நினைக்காதீங்க. ஓகே. டெல்லியில பாஜக தலைவர் போடாதனால எங்களால எந்த முடிவுமே எடுக்க முடியாம நாங்க தவிச்சிட்டு இருக்கோம். அது காரணம் ஆர்எஸ்எஸ் தான், உங்களுக்கே தெரியும். ஆர்எஸ்எஸ் முட்டுக்கட்டை போடுது. எங்களுக்கும்
எந்த கேண்டிடேட் போட தெரியல, கொஞ்சம் பொறுத்துக்காங்க. உங்களை வந்து அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு தென்னிந்தியாவின் இன்சார்ஜா போட்டுரும். எல்லா சவுத் இந்தியா இன்சார்ஜ். ஓகே. ஆனா அகில இந்திய பாஜகவோட பொதுச் செயலாளர். அப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி எல்லாத்துக்கும் பாஜகவோட முகமாக இருக்க போகிறவர் அண்ணாமலை. ஓகே. அப்ப என்ன நடக்கும்னா, நயினார் வந்து அண்ணாமலை சொல்ல பேச கேட்க முடியாது. ஏன்னா அவர் தான் ஆல் இந்தியா ஜனரல் செக்ரட்டரி. இப்போ வந்து அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி அவங்க எல்லாம் வராங்கல்ல, அவங்க அந்த மாதிரி ஒரு 10 மடங்கு ரோல். ஓகே ஓகே. அவங்க அப்சர்வரா தான் இருக்காங்க. அரவிந்த் மேனன், சுதாகர் பார்வையாளர்கள், ஒரு அட்வைஸ் டிசைட் பண்ற இடத்துல இருக்கக்கூடியவர் அண்ணாமலையா இருப்பார். ஓகே. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா 5-6 சதர்ன் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு முடிவெடுக்க போறார். அந்த மேட்டர் வந்து அண்ணாமலையோட பேச போறாங்க. ஓகே. வழக்கம் போல நயினார் அந்த குரூப் அவங்க எல்லாம் கூட மீட் பண்ணி பேசுறாங்க. முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லாம இப்ப அப்போலோல இருக்காரு. ஆமா. அதுக்குள்ள குணம் ஆயிட்டாருன்னா கண்டிப்பா 2 பேரும் ஒரே மேடையில தோன்றுவார்கள். ஏன்னா பிரதமர் வந்துடுறதுக்கு வரும்போது ஸ்டாலின் வந்து கண்டிப்பா போய் கலந்துப்பார். ஏன்னா அவருடைய நியாயமான கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு விட்டு வேற சான்ஸ் கிடையாது. ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்க, மருத்துவ 2 days ரெஸ்ட் வேணும்ன்றாங்க. அந்த 2 days பீரியட் முடிஞ்ச அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வராரா என்னங்க நம்ம பார்க்கணும். இன்னும் டைம் இருக்கு. அதனால வந்து ஸ்டாலின் கலந்து பாரு சொல்றது அரசு விழால கண்டிப்பா. நீங்களே ஒரு இன்டர்வியூல சொன்னீங்க, எப்படி வந்து கலைஞர் மேல வந்து மோடிக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கோ அதே மரியாதை வந்து ஸ்டாலினுக்கு மேலேயும் இருக்குன்னு சொன்னீங்க. ஒருவேளை கலைஞரை போய் கோபாலபுரத்துல போய் பார்த்த மாதிரி செனட் ஆஃப் ரோட்ல போய் நம்ம சிஎம் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்க்க வாய்ப்பு இருக்கா? பிஎம் எது வேணாலும் நினைக்கலாம், பண்ணலாம் இல்லையா? அது மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குமா? சிஎம்க்கு வந்து ஹெல்த் சரியில்லை, அவர் வந்து உடம்பு நல்ல குணம்னா கூட ஓய்வில் இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லி ஸ்டாலின் வீட்டில் ஓய்வு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் பாவம், நம்ம 4 வருஷமா ஓடிட்டு இருக்காரு, காலையில் நைட் வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு, ஓய்வே எடுக்கிறது இல்லை, சண்டே கூட வேலை செய்யலாம்னு கேள்விப்பட்டேன். அவர் ஓய்வு தேவை. அப்படி ஒரு மருத்துவ ஓய்வில் இருந்தார்னா முதலமைச்சரை மோடி சென்று பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா சொல்ல முடியாது, அதிகம். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்டாலின் கண்டா மோடி ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரொம்ப பிடிக்கும். கலைஞர் மேல என்ன மரியாதையோ அதே மரியாதை ஸ்டாலின் மேல வச்சிருக்காரு. அரசியல்ங்கிறது வேறு, அது நம்ம உள்ள போவேணாம். அதை தாண்டி சில உறவுகள் இருக்கும். எப்பவுமே நான் பார்த்துருக்கேன், இரு துருவங்கள், 2 பேர் எதிர்கட்சிகள் ஒரே சண்டை போடும், ஆனா வெளியில் நண்பர்களா இருப்பாங்க. அது காங்கிரஸ் பிஜேபி ஆட்டம், கம்யூனிஸ்ட் பிஜேபி ஆட்டம், அந்த மாதிரி ஆட்டம். அது நட்புங்கிறது வேற, இது வேற. ஸோ நட்பு ரீதியாக முதலமைச்சரை போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை முதலமைச்சர் உடம்பு குணம் ஆயிட்டாருன்னா அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன் கலந்து அப்பியறது வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரதமர் 2 நாள் தங்குறார், 2 அரசு விழா. ஆமா, அப்ப டைம் நிறைய இருக்கு அவர். எஸ், அவர் டாக்டர் ராமதாஸையும் அன்புமணியும் சந்திப்பார்னு ஒரு ரூமர் இருக்கு. பிரேமலதா விஜயகார சந்திப்பார்னு ஒரு ஐடியா இருக்கு. சீமானியும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக இருக்கு. விஜய் பத்தி எனக்கு தெரியாது, அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா விஜய் போய் பிரைம் மினிஸ்டர் பார்ப்பாங்கன்னு சொல்றது டூ ஏர்லி, டூ ஃபார் ஃபெச்ட். ஓகே, ஆனா சீமான் அப்படி இல்லை. சீமான் கூட்டணிக்கு மூடுக்கு வந்துருதா நம்ம கேள்விப்படுறோம். லாஸ்ட் பேட்டி நானும் பார்த்தேன், தீமையோடு கூட்டணி வைத்து தீமையை எப்படி வீழ்த்த முடியும்னு பாஜகவையும் அதிமுகவும் மறைமுகமா அட்டாக் பண்ணியிருக்காரு சார். பண்ணியிருக்காருங்க. ஆனா அவர் கட்சியில இருக்கிற நெருக்கடி, அவர் கட்சியில வந்து இந்த தடவை 8-10% வந்தா கூட ஒரு 10 எம்எல்ஏ வந்தால் தான் கட்சி கலையாமல் இருக்கும், இல்லை கட்சி கரகலத்து போயிடும். இல்லைன்னா வைகோ பிரதமரை சந்தித்து இன்றைக்கி அவர் ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் ஃபேர்வெல் கொடுத்துருக்காங்க. பாஜகவே ரொம்ப நல்லா பேசியிருக்காரு அவரை பற்றி. ஸோ வைகோ, துரை வைகோ இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா கேள்விப்படுறோம். பாஜக பக்கம் என்டிஏல, ஏன்னா என்டிஏல 2014 வரைக்கும் இருந்தவர் தான் வைகோ, அதுக்கு முன்னாடி இல்லை. வைகோ வந்து கொஞ்சம் மனக்கசப்புல இருக்கதா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு கூட ராஜ்யசபா ஃபேர்வெல் ஸ்பீச்ல அந்த பாஜகவுடைய மூத்த எம்பி யார், அத்வாலேன்னு நினைக்கிறேன், அவர் வந்து நீங்க அத்வாலே, ராம்தாஸ் அத்வாலே நினைக்கிறேன், நீங்க எங்க கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து மீண்டும் எம்பி ஆகலாங்கிற மாதிரி வந்து அழைப்பு விடுத்திருக்காரு ஃபேர்வெல் ஸ்பீச்ல. வைகோ கிரேட் பார்லிமெண்டேரியன். ஆனா மூப்புங்கிறது ஒண்ணு எல்லாருக்கும் வயசாக்டர். உலகத்துல நிலையானது எதுன்னா வயது மூப்பு தான் நிலையானது. நேற்று இளைஞராக இருக்கிறவங்களாம் இன்னைக்கு இவ்வளோ வயதாடுறாங்க, அது இயற்கை, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவர் தளர்ந்து போயிட்டார்.
வைகோ தளர்ந்து போயிட்ட, பேச்சில் கூட கம்பீரம் இல்லை, இருக்கு ஓரளவுக்கு இருக்கு. ஸோ அவர் பையனை ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டாங்க. மத்திய துணை அமைச்சர் இணையமைச்சர் பதவியெல்லாம் வந்து சாதாரண வேலை போட முடியாது. அது ஆளும் கட்சிக்கு ஃபேவரபுளாக தான் கொடுப்பாங்க. அது கூட்டணி கட்சியாக ரொம்ப ஐசியம். இப்போ மதிமுகவே 500 சீட்டு போட்டு ஜெயிச்சு இன்னும் 400 சீட்டில் வந்து உட்கார்ந்தா பண்ண முடியுமே தவிர, இல்லைன்னா அவர் பையனை வந்து மந்திரி ஆக்கணும்னா கூட்டணியில் வந்தால் தான் முடியும். காங்கிரஸ் கூட்டணி இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு 4 வருடங்களுக்கு வாய்ப்பு இல்லை. பிறகு என்ன நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே வைகோவுக்கு ஹெல்த் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பையனை சேஃபாக உட்கார வச்சுட்டு போகலாங்கிறதுனால என்டிஏ பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கருத்து. ஓகே சார், பிரைம் மினிஸ்டர் விசிட்டில் வேறு எதுவும் சுவாரஸ்யங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? பிரைம் மினிஸ்டர் வந்து சில முக்கியஸ்தரில் மீட் பண்ண போகிறதா கேள்விப்படுறோம். பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு லிஸ்ட்டு ஒன்று போயிருக்கான். நான் பிஜேபி கம்யூனிட்டி லீடர்ஸ், தட் இஸ் சமுதாய தலைவர்கள், ஆனால் கட்சி சார்பில்லாத சமுதாய தலைவர்கள். டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் மாதிரி பிரபலமான மருத்துவர்கள், பிரபலமான விஞ்ஞானிகள், பிரபலமான என்ன சொல்ற பத்திரிகை ஆசிரியர்கள், அந்த மாதிரி ஒரு துறையில் பிரபலம், அவங்களால சாதிக்க முடியும், சாதித்தவர்கள் அப்படின்றவர்களை ஒரு குரூப்பாகவோ குழுவாகவோ தனியாகவோ சந்திப்பார்னு ஒரு பேச்சு வருது. அந்த குரூப்பை தயாரிக்கும் வேலையை ஐபியும் ஹோம் மினிஸ்ட்ரியும் எடுத்துட்டு இருக்கு. ஓகே ஓகே, அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கான், இப்போ நீங்கள் ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், நாங்கள் சொல்லும் போது நீங்கள் டக்குன்னு வந்தால் கூட போதும், கார்லேயோ ஃப்ளைட்லேயோ வந்திருக்கோம். ஏன்னா அவங்களாம் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ அந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக வச்சு அவைலபிள். குருமூர்த்தி அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். குருமூர்த்தி நினைச்சாருன்னா பிஎம் பாத்திர முடியும். குருமூர்த்தி போன்ற அறிவு ஜீவிகள் பிரதமர் ஏன் பார்க்குறாருன்னா, திமுக அரசாங்கத்தை பற்றி அவர் கட்சிக்காரங்கிட்டேருந்து மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் பொதுவாக அவருக்கு எப்படி கட்சியை பற்றி வரும், தமிழ்நாட்டை பற்றி வரும், ஐபிலேருந்து வரும், சிபிஐலேருந்து வரும், எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ்லேருந்து வரும், கட்சியிலேருந்து வரும். அப்புறம் அந்த மாதிரி குருமூர்த்தி போன்ற நண்பர்கள் சொல்லுவார்கள். இது இல்லாமல் எனக்கு தனியாக ஒரு ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு பிரதமர் நினச்சார்னா அதுக்கு இந்த வழி தான் ஃபாலோன்னு சொன்னதுனால அது ஒரு முடிவு இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகும், நடக்குமா நடக்காதாங்கிறது பிரதமரோட ஷெட்யூலை பார்த்தா சொல்ல முடியும். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக இந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா, அதே போல் தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அவல் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி சார். நன்றி.